மார்கழி மாதம் 24ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கயல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை போற்றி போற்றி அப்படின்றா. அதாவது போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் அவள் திடீர்னு இங்கே போற்றி பாசுரம் பாடுறா, ஏன் இவ்வளோ போற்றி போற்றின்றான்னா, இந்த போன பாசுரத்தில் பார்க்கும்போது நீ எழுந்து வா, எங்கள் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கோ, நடந்து வா அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த நடந்து வந்துட்டாலாம். அதுக்கு இவளுக்கு அவள் நடந்து வந்தா, நான் சொன்னதுக்கு அதாவது நாங்கள்லாம் வேண்டிண்டோம், நடந்து வந்தா அவள் நடந்து வந்துட்டார் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மங்களாசாசனம் பாடுறாங்க. இது அவள் அப்பா பெரியாழ்வார் மங்களாசாசனம் பாடினார் இல்லையா, பல்லாண்டு பாடுறாரு. ஏன்னா பெருமாள் இவருக்கு காட்சி அளிக்கிறார். இவர் அந்த ராஜா கிட்டேருந்து பரிசு வாங்கிட்டு ரோட்டில் வரும்போது பெருமாள் இவருக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறார். அவ்வளோ அழகாக இருந்தாலும் இவருக்கு அவரை பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் பார்த்துட்டுருக்காலே திருஷ்டி வந்துருப்பாருதே இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பல்லாண்டு பாடுறார். ஸோ இது ஆண்டாள் இன்னைக்கு இவருக்கு பாடுறா. ஏன்னா அந்த சிம்மாசனத்துக்கு எழுந்த தூக்கத்துலேருந்து எழுந்து நடந்து சிம்மாசனத்தை வர சொல்லியிருக்கா இல்லையா, அதுக்காக அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த பாதம்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அதுதான் இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறா. முதல் லைனில் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அதாவது அவரோட ஒரு அச்சீவ்மெண்ட்டை பற்றி சொல்கிறா. அன்றில் ஆரம்பித்து இன்றில் முடிக்கிறா. வாமன அவதாரத்தை பற்றி, திருவிக்கிரமாக மாறினது அதை பற்றி சொல்கிறா. எப்படி நீ அன்றைக்கி உலகத்தை அளந்தா, அப்போ உன் கால்லாம் கஷ்டப்பட்டிருக்குமே, அதுக்கு மலை மேலெலாம் கால் வச்சுப்பியே, கல் மேலெலாம் இருந்திருக்குமே அப்படின்ற. அடுத்தது ராமனாக இருக்கும்போது நீ இலங்கைக்கு நீ போனியே, அங்கே இதில் தானே போனேன், நடந்து போனியே, அப்போ உன்னோட கால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அங்கே போய் பகைவனோட இடத்துக்கே போய் நீ ராவணனை அழைச்சிட்டு வந்திருக்க, அதனால் அந்த புகழுக்கு போற்றி அப்படின்றா. அடுத்தது சொல்லும்போது சகடாசுரனை நீ உன்னோட திருவடிகளாலேயே உதச்சி அவனை அழிச்ச, அப்போ உன்னோட திருவடிக்கு என்ன வலிச்சிருக்கும், அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீ அந்த மாதிரி அழிச்சிருக்க அவனை, அதுக்கு போற்றி அப்படிங்கிற. அதாவது அவருடைய சாதனையும் சொல்வா, ஆனால் அந்த அவரோட திருவடிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு அதையும் சொல்கிறா. அது அடுத்தது எப்படி இந்த வச்சாசுரனும் கப்பிதாசுரனும், வச்சாசுரன் கன்றாவும் கப்பிதாசுரன் விளாமரமாக எப்படி அவர் வச்சாசுரனை ஒரு கொம்பு மாதிரி பிடிச்சி அவனாலே அதையே சொட்டு அந்த கப்பிதாசுரனே அழிச்சுடுறார். ஸோ அதை சொல்கிறா. நீ அந்த மாதிரிலாம் இப்போ எப்படி ஒரு அரக்கனை வச்சு இன்னொரு அரக்கனையே அழிச்சிட்ட, ஆனால் அப்போ உன்னோட பாதங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இப்படி செவந்து போயிருக்குமே உன் பாதங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கிறதுக்கு போற்றி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த கோவர்தனகிரி நீ அந்த குன்றையே தூக்கி, ஏன்னா இந்திரன் தனக்கு பூஜை பண்ணலேருந்து மழையை வரவழைக்கிறான், அதனால் எல்லா உயிரினங்களும் கஷ்டப்படுறது. அப்போ எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அந்த குன்றையே நீ தூக்கிட்ட, அவன் விரலால் தூக்கி எல்லாரையும் அதுக்குள்ளே கொண்டு அவள் குடையாக நின்ன. அப்போ உன்னோட காலெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உன்னோட பாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த இது பண்ணியிருக்க நீ, அதுக்கு போற்றி அப்படின்னு சொல்கிற. அடுத்தது வேல் பற்றி சொல்கிறா. வென்று பகை கெடுக்கும். ஏன்னா நீ கூர்வேல், அந்த கூர்வேல் ஏற்கனவே சொல்லிட்டான், அந்த கோப்பன் கூர்வேல் வச்சுட்டுருக்காருன்னு, அவருக்கு பிறந்தவர்வர் நீ கூர்வேல் வச்சுட்டுருக்க. ஏன்னா உன்னோட மாடெல்லாம் அந்த மிருகங்கட்டன்னு காப்பாற்றுறதுக்கு அந்த கூர்வேலுக்கு ஒரு போற்றி அப்படின்னு சொல்கிற. நீ வா, நாங்கள் உன்னை தேடின்னு வந்திருக்கோம், உன்னோட அருளை பெற வந்திருக்கோம், எங்களுக்கு எங்களை ரட்சி, எங்களுக்கு இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்றா. நீ வா, பக்தர்களுக்கெல்லாம் நீ எப்படி ஓடி போய் செஞ்சுருக்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேவகம் நீ பண்ணியிருக்க பக்தருக்கு. இப்போ நாங்கள் உனக்கு சேவகம் பண்ண வந்திருக்கோம், நீ வா, அதை ஏற்றுக்கோ, எங்களோட நீ அந்த